மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இங்கே வரக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஐஐஎம் திருச்சியில் வேரியஸ் ரெகுலர் போஸ்ட், அதாவது மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் ஃபேக்கல்ட்டி போஸ்ட் இதில் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அகாடமிக்ஸ் பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் இருக்குது, யூஆரில் வேக்கன்சி இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் லெவல் 7 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 2 வேக்கன்சி இருக்குது, யூஆரில். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் லெவல் 4 இருக்க 8 வேக்கன்சிஸ் இருக்குது, யூஆரில் 5, ஓபிசி என்சியில் 2, எஸ்டியில் ஒரு வேக்கன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தியில் லெவல் 4 ஒரு வேக்கன்சி இருக்குது, யூஆரில் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்டண்ட்டில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது, லெவல் 4 ஒரு வேக்கன்சி இருக்குது, இடபிள்யூஎஸில் வேக்கன்சி இருக்குது. ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் லெவல் 4 ஒரு வேக்கன்சி இருக்குது, யூஆரில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டு. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் அக்டோபர் 21, 2025 5:30 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட், உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்படி எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட், உமன் கேண்டிடேட் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றீங்களா, அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணும்போது ப்ராப்பராக கிளைம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஏஏஓ அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டிகிரி இன் எனி டிசிப்ளின், ஓகேங்களா, எனி டிகிரி முடித்த கேண்டிடேட், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 8 வருடம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்லது ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்லேயோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லேயோ இல்லை கல்வி நிறுவனத்துலேயோ ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் லெவல் 7 பொறுத்த வரைக்கும் இந்த பணியிடத்திற்கும் 40 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அட்லீஸ்ட் 7 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆல்ரெடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இங்கிலீஷ் பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஃப்ளூயன்சி இருக்கணும். நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் ப்ளஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? இதுவுமே வந்து சேம் இது தான். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி லெவல் 4 பொறுத்த வரைக்கும் 32 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த பணியிடத்திற்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து ஹிந்தியில், இங்கிலீஷ் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாவோ அல்லது வைஸ் வெர்சாவோ படித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ளஸ் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஹிந்தி இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை பிஎஸ்சியோலையோ ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்லையோ ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஜூனியர் அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 4 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் ப்ளஸ் காமர்ஸில் அதற்கான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அல்லது காமர்ஸில் டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ளஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அல்லது பிசிஏ இல்லைனா வந்து பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் ஐடி முடித்த கேண்டிடேட் ப்ளஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடங்கள் தான் இதில் இருக்குது. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சான்ஸு. அதே மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அக்டோபர் 21 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். கரெக்டாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். அதே மாதிரி கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் எந்த விதமான லெட்டரோ வேறு எதுவுமே நீங்கள் போஸ்ட்லேயோ சென்ட் பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போதுமானது. அப்ளிகேஷனை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு கரண்ட்டாக இருக்க இடத்துல ரிசைன் பண்ணிடுவீங்க அப்படின்றதுக்கான என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது இன்டர்வியூ இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்து உண்டு, ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செலக்டட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா?
ப்ராப்பராக எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும் பொழுது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிகிரி, டிப்ளமோ, பிஜி, யூஜி சர்டிஃபிகேட்ஸு, அதற்கான மார்க் ஷீட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸு, ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர், என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க. சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் யாரெல்லாம் செலக்டட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு இன்டிமேஷன் வரும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.